Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create group in tally அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேலியில் 28 குரூப் இருக்கு. அந்த 28 குரூப் என்னென்ன இருக்கு, ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்முடைய அஜெண்டா. பிபிடிக்குள்ளே போகிறோம். டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்கு. அந்த 28 குரூப்புக்கு முன்னாடி குரூப் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மீன்ட் ஃபார் குரூப்? Group means a collection of same nature of ledger for reporting purposes. In general, group அப்படின்னா என்னன்னா collection அர்த்தம். Tallyல group அப்படின்னா என்ன, collection of same nature of ledger for reporting purposes. Same nature of ledger அப்படின்னா என்ன, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி இருக்கு, கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஒரு 10 பேர் இருப்பான் பார்ட்னர் வச்சுக்கோங்க. அந்த 10 பேரையும் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் குப்புசாமி கேபிட்டல், ராமசாமி கேபிட்டல், கோவிந்தசாமி கேபிட்டல், முனுசாமி கேபிட்டல், ரங்கசாமி கேபிட்டல், ரத்னசாமி கேபிட்டல் அப்படின்னு போட்டுன்றதா நல்லா இருக்காது. பொதுவாக கேபிட்டல்னு எவ்வளவு அந்த மாதிரி மொத்த அமௌண்ட்டை போடணும். அதுக்கு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஷெட்யூலில் தரணும். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டாக இருக்காங்கன்னா ஒரு கம்பெனியில் 100 கிரெடிட்டாக இருக்காங்கன்னா 100 பேருடைய பேரையும் போட்டு அவன் எவ்வளோ தரணும்னு லிஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் எ ட்ரையல் பேலன்ஸ், ஷுட் லிஸ்ட் அவுட் த ஆல் லெட்ஜர் பேலன்சஸ். ஸோ குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். ரிப்போர்ட்னா என்ன ரிப்போர்ட்டு? ரிப்போர்ட் அப்படின்னா டேலியில் ஜென்ரல் பொதுவாக 2 ரிப்போர்ட்டை தான் குறிக்கும். ஒன்று பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 2 ரிப்போர்ட். ரிப்போர்ட்னா எதை குறிக்கும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் பார்வையில் ரிப்போர்ட்னா 2 தான். ஒன்று பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த 2 ரிப்போர்ட்டை தவிர ஒரு பேலன்ஸ் ஷீட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது. லைபிலிட்டி சைட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல், லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி, அசட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட், இப்படி பார்க்க அழகாக இருக்குது. பிஎன்எல்லும் பார்க்க அழகாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி அழகாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா குரூப்பிங் தான். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. டிஃபால்ட் அப்படின்னா என்ன, இயல்பாகவே அப்படின்னு அர்த்தம். டேலியில் நீ கிரியேட் பண்ணாமல் இயல்பாகவே டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்கு. அதே மாதிரி டேலியில் நீ கிரியேட் பண்ணாமலே டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்குது. ஒன்று வந்து கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறது லெட்ஜராக ஸ்டேட்மெண்ட்டாக அப்படின்னா அது 2 ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு காயினுக்கு எப்படி 2 பக்கம் இருக்குது, பூவா தலையாங்கிற மாதிரி, அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 2 பக்கமும் உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா அது லெட்ஜராக வேலை செய்யும், இன்னொரு பக்கம் பார்த்தா அது ரிப்போர்ட்டாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப் இருக்குது. டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்குது. 28 குரூப்புங்கிறது பேலன்ஸ் ஷீட்டு குரூப் இருக்குது, பிஎன்எல் குரூப் இருக்குது. பட் லெட்ஜர்னு பார்த்தீங்கன்னா 2 லெட்ஜர் தான், ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த 28 குரூப் என்னென்னங்கிறத பார்க்கணும். இது இல்லாமல் எனக்கு குரூப் கிரியேட் பண்ண முடியுமானா கிரியேட் பண்ண முடியும். இப்போ டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான குரூப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி குரூப்பு, இன்னொன்று செகண்டரி குரூப்பு. பிரைமரி குரூப்புங்கிறது மெயின் குரூப்பு, செகண்டரி குரூப்புங்கிறது அந்த மெயின் குரூப்பு கீழே வர சப் குரூப். இந்த 28 குரூப்பு டேலியில் டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த 28 குரூப்பு இல்லாமல் நீங்கள் வேணும்னு விரும்பினா நீங்கள் வந்து பிரைமரி குரூப்பையும் கிரியேட் பண்ணிக்கலாம், செகண்டரி குரூப்பையும் கிரியேட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. பட் அந்த மாதிரி நீங்கள் ப்ரைமரி குரூப்பு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற குரூப் மாதிரி நீங்களும் ப்ரைமரி கிரியேட் பண்ணணும்னா அந்த குரூப்பு 4 கேட்டகரியில் தான் வரும். அது எந்த கேட்டகரிட்டி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒன்று அசட்டா, லைபிலிட்டியா, அல்லது இன்கம்மா, எக்ஸ்பென்ஸா அப்படின்னு மாத்திரம் சொன்னால் போதும். நீங்கள் எனி நம்பர் ஆஃப் ப்ரைமரி குரூப் கிரியேட் பண்ணணும்னா லைக் டேலியில் இருக்கிற டிஃபால்ட் குரூப் மாதிரி. அதே மாதிரி லெட்ஜர் வந்து நீங்கள் எனி நம்பர் ஆஃப் லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கீழே இன்னொரு லெட்ஜர் ஏதாவது கிரியேட் பண்ண முடியும்னா யூ கேனாட் கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டிஃபால்ட் லெட்ஜர் கீழே எத்தனை லெட்ஜர் வேணால் கிரியேட் பண்ண முடியுமான்னு டேலியில் ஒரு கொஸ்டின் வரும்.
அண்டர் கேஷ் அக்கௌண்ட் யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட் 1 2 3 கிரியேட் பண்ண முடியும். பட் அண்டர் டிஃபால்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் யூ கேன் நாட் கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ அந்த 28 குரூப் என்னங்கிறது பார்க்கலாம். குரூப்னா என்ன சொல்லியிருக்கேன்? கலெக்ஷன் ஆஃப் சேம் நேச்சர் ஆஃப் லெட்ஜர் ஃபார் ரிப்போர்ட்டிங். அந்த மாதிரி இருக்கிற 28 குரூப்பையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி குரூப்பு, இன்னொன்று செகண்டரி குரூப்பு. பிரைமரி குரூப்பு வந்து 15 இருக்கு, செகண்டரி குரூப்பு 13. இந்த பிரைமரி குரூப்பு 15 எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப்பு 6, பேலன்ஸ் ஷீட் குரூப்பு 9. பிரைமரி குரூப் எப்படி இருக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப்பு 6, பேலன்ஸ் ஷீட் குரூப்பு 9. இந்த பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப்பு 6 குரூப் என்னென்ன இருக்கு? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குரூப் 6 குரூப் என்னென்ன இருக்குன்னா இப்படி படிக்கணும். பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் மொத்தம் 6 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப் அப்படின்னா பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். இந்த மாதிரி மொத்தம் 6 குரூப் இருக்குது. பிரைமரி குரூப்பு டேலியில் எத்தனை இருக்குது பிஎன்எலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 குரூப் இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் எடுத்துக்கோம். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டை வச்சு நீங்கள் பர்ச்சேஸை பிரிச்சிங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கேஷ் பர்ச்சேஸு, இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ். மெத்தட் ஆஃப் பேமெண்ட்டை வச்சு நீங்கள் பர்ச்சேஸை பிரிச்சிங்கன்னா 2 வகையான பர்ச்சேஸு. ஒன்று கேஷ் பர்ச்சேஸு, இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ். இதுவே அதனுடைய நேச்சரை வச்சு நீங்கள் பர்ச்சேஸை பிரிச்சிங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். நேச்சரை வச்சு பர்ச்சேஸை பிரிச்சிங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன வகை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ். வாங்குகிறோம், விற்கிறோம். அதுக்காக வாங்கின குட்ஸ் ட்ரேடிங் குட்ஸ், ட்ரேடிங் P&L பர்ச்சேஸ். அது எல்லாமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கீழே வரும். எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ் பூரா P&L வரும். ட்ரேடிங் P&L கீழே வரும். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஸ்னா அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட், தட் இஸ் கால்டு எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன? அமௌண்ட் பெய்டு டு என்ஜாய் எ பெனிஃபிட். ஒரு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நம்ம கொடுக்குற பெனிஃபிட்டு எக்ஸ்பென்ஸ். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இட் இஸ் த காம்பன்சேஷன் ஃபார் த டிலேடு பேமெண்ட். இந்த மாதிரி இருக்கு இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸுங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய. ஸோ நேச்சரை வச்சு பிரிச்சிங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ட்ரேடிங் பர்ச்சேஸு, இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸு, மூணாவது ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ட்ரேடிங் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டாம். சரி, ட்ரேடிங் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் இன்வென்ட்ரி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஃபிக்ஸட் அசெட்டுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டாம். ட்ரேடிங் குட்ஸுக்கு மாத்திரம்தான் நீங்கள் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். இது பர்ச்சேஸ். சேல்ஸில் அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஏதாவது இருக்கானா? கிடையாது. சேல்ஸ் தான். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். வாட் இஸ் கால்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்? அதுக்கு முன்னாடி காஸ்ட்னா என்ன? வாட் இஸ் கால்டு காஸ்ட்? காஸ்ட்னா இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். It should be expressed in the manufacturer point of view, not from the trader point of view. For an example, assume that I am the manufacturer. I am a pen manufacturer and I am producing 1000 pen. I spend 5,000 rupees to produce 1000 pen. What is the cost of pen? ஒரு பேனாவுடைய விலை எவ்வளவு? நான் 1000 பேனா ப்ரொடியூஸ் பண்ண 5000 செலவாச்சு. அப்போ ஒரு பேனாவுடைய விலை எவ்வளோ? எனக்கு காஸ்ட்டு 5 ரூபா. எப்படி எனக்கு ஒரு பேனாவுடைய விலை 5 ரூபான்னு தெரியும்? டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். நான் மொத்தமாக 5000 செலவு பண்ணியிருக்கேன். மொத்தமாக உற்பத்தி பண்ணின பேனா 1000, டோட்டல் காஸ்ட் 5000, நம்பர் ஆஃப் பென் 1000, 5000 டிவைடட் பை 1000, ஒரு பேனா காஸ்ட்டு 5 ரூபா.
இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணின பேனாவை நான் சந்தியாங்கிற ஹோல்சேல் டீலருக்கு விற்கிறேன். ஒரு பேனா 6 ரூபாய். இப்போ சந்தியாவுக்கு எவ்வளவு காசுன்னா 6 ரூபாய். சந்தியா ரீட்டைலர் பவானிக்கு விற்கிறாங்க, ஒரு பேனா 8 ரூபாய். இப்போ பவானியோடைய காஸ்ட் எவ்வளோன்னா 8 ரூபாய். பவானி தினேஷுங்கிற கஸ்டமருக்கு விற்கிறாங்க இதே பேனாவை 10 ரூபாய். தினேஷ் கஸ்டமர், இப்போ அவருக்கு என்ன காஸ்ட் அப்படின்னா 10 ரூபாய். இப்போ ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் காஸ்ட் பாருங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 ரூபாய், சந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூ 6 ரூபாய், பவானி பாயிண்ட் ஆஃப் வியூ 8 ரூபாய், தினேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ 10 ரூபாய். பட் நான் காஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? It is an expenditure incurred for the purpose of producing a product or rendering a service. It should be expressed in the manufacturer point of view and not from the trader point of view. அப்ப இந்த 5 பேர்ல 4 பேர்ல யார் உண்மையிலே பேனா மேனுஃபேக்சரிங் பண்ணினானா நான் தான் மேனுஃபேக்சர் பண்ணேன். ஸோ காஸ்ட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ் இன் சீனிவாசன் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் நாட் ஃப்ரம் த சந்தியா, பவானி, தினேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் பட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் காஸ்ட். அதை ஒன்று பார்த்துக்கணும். ரெண்டாவது நான் ஒன்று சொன்னேன், காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னேன்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். வெதர் சேம் டெக்னாலஜி கேன் பி அடாப்டட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் காஸ்ட்னா முடியாது. இப்போ ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறவன் இருக்கான், 50 லட்ச ரூபா கொடுத்து பஸ் வாங்கியிருக்கான், அதில் 50 பேர் உட்காந்துருக்கான். காஸ்ட்டுக்கு எவ்வளோ, ஒரு பேசஞ்சருக்கு எவ்வளோ டிக்கெட் போடுறது? இப்போ பாருங்கள், பஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா. பஸ்ஸோட காஸ்ட் எவ்வளவு? 50 லட்ச ரூபா. எவ்வளோ பேசஞ்சர் உட்காந்துருக்கா? 50 பேர் உட்காந்துருக்கா. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 1 லட்ச ரூபா. அவன் எங்கே போகிறான்? பெசன்ட் நகர்லேருந்து அடையார் போகிறான். 1 லட்ச ரூபா கொடுத்தா முடியுமா? எங்கள் வாத்தியார் சொன்னது கரெக்டாக இருக்குது சார். இருக்க வரேன். எங்கள் வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு? காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னார்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு? 50 லட்சம். டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளவு? 50 பேர். அப்போது காஸ்ட், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளவு? 1 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. 1 லட்ச ரூபா கொடுங்க பெசன்ட் நகர்லேருந்துங்க. என்னன்னா ஃப்ளைட்டில் போனால் கூட அவ்வளோ வராது. சேம் ஃபார்முலா cannot be adapted in all kind of situation. அது பார்த்தோம். அடுத்தது, வாட் இஸ் கால்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் வாட் இஸ் கால்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி attributable to produce a product or render a service. That is called direct expenses. What is called indirect expenses? Indirectly attributable to produce a product or render a service. For an example, assume I am the computer manufacturing company. I am holding a computer manufacturing company and today ஒரு 10 நாள் ப்ராஜெக்டில் ஒரு 100 கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு. இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண உட்காந்துருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஹியூமன் பீயிங்குடைய ஒர்க்கு எஃபிஷியன்சி மேன் டு மேன் டிஃபர் ஆகும். இப்போ டேலி கிளாஸே எடுத்துங்க, நான் இப்போ எடுக்கிறோம், அப்புறம் கிளாஸை நான் சுற்றி வருவேன். எல்லாரும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவான்னா ஒரே மாதிரி ஒர்க் பண்ண மாட்டான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தெரியும், ஏற்கனவே டேலி கிளாஸ் போயிருப்பான், இங்கே அடிஷ்னல் நாலேஜ் வந்திருப்பான், அவன் கடன்னு பண்ணி முடிச்சிடுவான். இன்னொருத்தனுக்கு டைப் ரைட்டிங் தெரியாது, மெதுவாக பண்ணுவான். இன்னொருத்தனுக்கு கம்ப்யூட்டரே தெரியாது. இந்த மாதிரி 3 கேட்டகரி பையங்களை வச்சுன்னு நான் சொல்லிக் கொடுக்கணும். நான் சூப்பர்வைசர் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் சேலரி வந்து அந்த பையனுக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த பையனுக்கு எவ்வளோ ஆச்சு, இந்த பையனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு ப்ரிப்போர்ஷனேட்டாக நான் வந்து காசை சார்ஜ் பண்ண முடியுமானா முடியாது. ஓவரால் சார்ஜ் தான். அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு 10 பேர் உட்காந்துருக்கா அப்படின்னா 10 பேர் ஒரே மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம். ஒருத்தர் வேகமாக செய்வோம், ஒருத்தர் ரொம்ப மெதுவாக செய்வான், ஒருத்தர் சுமாராக செய்வோம். வேகமாக செய்கிறவன்ட்ட நீ நிற்க வேண்டாம், மெதுவாக செய்கிறவனுக்கு சூப்பர்வைசர் டைம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 10 கம்ப்யூட்டர் பண்ணியிருப்பான், ஒருத்தர் 2 பண்ணியிருப்பான், ஒருத்தர் 1 தான் பண்ணியிருப்பான். டைம் ஸ்பெண்ட் ஃபார் ஈச் கம்ப்யூட்டர் எவ்வளவு அப்படிங்கிறத சூப்பர்வைசர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷனேட்டாக சொல்ல முடியுமான்னா இட் இஸ் நாட் பாசிபிள்.
அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் மானிட்டர் எவ்வளவு, மவுஸ் எவ்வளவு, கீபோர்டு எவ்வளவு, ஹார்ட் டிஸ்க் ரேட் எவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக சொல்ல முடியும் அப்படின்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அந்த மாதிரி சொல்ல முடியலன்னா அதுக்கு பேர் என்னன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி சேல்ஸ் அப்படின்னா என்ன? transferring the right to use the product for a consideration, that is called sales. What is called sales? Transferring the right to use the product. Assume that I am the provisionary store. நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், என் கடையில் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அங்கேருந்து அசோக் குமார் வர்றாரு, சார் எனக்கு 1/4 கிலோ முந்திரி கொடுக்கங்கிறாரு. ஒரு 300 ரூபா காசை நீட்டுறாரு, வாங்கி கல்லால போட்டுக்கிறேன். அவருக்கு கொடுக்குற வரைக்கும் முந்திரி என்னது, காசை வாங்கி கல்லால போட்டுட்டேன். 1/4 கிலோ பாக்கெட்டை தூக்கி இப்போ கையில் கொடுக்குறேன். இப்போ காசை கொடுத்து வாங்கிட்டாரு, பொருள் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ முந்திரி யாருக்கு சொந்தம்? அசோக்கு சொந்தம். அசோக் கொடுத்த யாருக்கு சொந்தம்? எனக்கு. அது அசோக் கொடுத்த காசு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் த ரைட் in the name of selling. எதுக்காக? for consideration. that is called sales. சேல்ஸ்னா ஒரே சேல்ஸ். நேச்சுரல் பர்ச்சேஸ் மாதிரி 3 வகையான சேல்ஸ்லாம் கிடையாது, ஒரே சேல்ஸ். அடுத்தது டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். if I am received any income by way of selling my activity அப்படின்னா that is called sales. if I am receiving any income in the name of service, what is called service? சர்வீஸ்னா என்ன? Service means time is converted into money. That is called service. இப்போ ஸ்விக்கி ஓட்டுற வண்டி அவன் சர்வீஸ் பண்ணுறான், சொமேட்டோ சர்வீஸ் பண்ணுறான், ரேபிடோ சர்வீஸ் பண்ணுறான், ஆடிட்டர் சர்வீஸு, அட்வொகேட்டு சர்வீஸு. ஸோ டைம் இஸ் கன்வெர்டட் இன்டு மணி இஸ் கால்டு சர்வீஸ். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி வர்ற இன்கம் டைரக்ட் இன்கமாக இருந்தால் டைரக்ட் இன்கம். சப்போஸ் ஒரு வாத்தியார் இருக்காரு, வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு. அப்போ அந்த வட்டி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் வந்து டைரக்ட் இன்கம், வட்டிக்கு வர்ற இன்கம் வந்து இன்டைரக்ட் இன்கம். அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, வாடகைக்கு விடுறாரு. வீட்டை விட்டு வாடகைக்கு விட்டு வரும்போது அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம், அது இன்டைரக்ட் இன்கம். இட் இஸ் நாட் டைரக்ட் இன்கம். ஒரு பேங்க் இருக்குது, பேங்க் தனக்கு வர்ற பணத்தை டெபாசிட்டை வட்டிக்கு விட்டு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுது. அதே மாதிரி வட்டி கொடுத்தவனுக்கு டெபாசிட் போட்டவனுக்கு வட்டி பேமெண்ட் பண்ணுது. பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. அந்த பேங்க் யார்கிட்டேருந்து வட்டி கலெக்ட் பண்ணுதோ, எவன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கானோ அவனுக்கு அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, இல்லை வாங்கியிருந்தா இன்டைரக்ட் இன்கம். ஸோ ஒரு இன்கம் டைரக்ட் இன்கமா இன்டைரக்ட் இன்கமா எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனை பொறுத்தது. ஸோ P&L பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 குரூப் இருக்குது. என்னென்ன இருக்குது? பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம். அந்த மாதிரி மொத்தம் 6 குரூப் இருக்குது. ஓகேவா? அடுத்தது போலாமா? புரியுதா? பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தம் 9 குரூப் இருக்குது, டிஃபால்ட் குரூப். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், லோன், கரண்ட் லைபிலிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரான்ச் அண்ட் டிவிஷன், மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அசட்ஸ். Capital. What is called capital? Capital means amount of money invested into the business by a owner is called capital. What is called capital? Amount of money invested by the owner into his business is called capital. Next one, the loan. What is called loan? Amount to borrowed from the outsider for the purpose of running a business is called loan. Current liability. What is called the current liability? Amount payable within 1 year is called current liability. 1 year குள்ள கொடுக்க வேண்டிய liability எல்லாம் current liability. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? Fixed asset. Balance sheetல asset side வாங்க. Fixed assets. Fixed asset என்ன நம்மால என்ன சொல்லுவோம்? Fixed asset land,
பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா கிடையாது. இது ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், டூல்ஸ் அண்ட் டேங்கிள், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட். அப்போ வாட் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் அசெட்? ஃபிக்ஸட் அசெட்னா ஒரு 3 தம்ப் ரூல் இருக்கு. என்ன அந்த தம்ப் ரூல்? என்ன அந்த தம்ப் ரூல்? முதல்ல இட் should not be a trading asset. It should not be a trading asset. It should not be a trading asset அப்படின்னா என்ன? ஒரு பொருளை வாங்கி விற்கணுங்கிற நோக்கத்தில் வாங்கி வச்சிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயபாரதம் ஃபர்னிச்சர் இருக்கு அப்படின்னா ஜெயபாரதம் ஃபர்னிச்சரில் ஃபர்னிச்சர் விற்கிறான், ஃபர்னிச்சர் அவனுக்கு ஸ்டாக்கு. ஆனால் அதே கடையில் ஓ ஆஃபீஸ்க்கு நீ ஃபர்னிச்சர் வாங்கினா அது ஃபிக்ஸட் அசெட். எம்எஸ்எஸ் இன்ஜினியரிங் கம்பெனி இருக்கு, அவன் மெஷினரி விற்கிறான். மெஷினரி அவனுக்கு வந்து ட்ரேடிங் குட்ஸ், நீ உன் கம்பெனிக்கு வாங்கியிருந்தா அது ஃபிக்ஸட் அசெட். ஜி ஸ்கொயர் இருக்கு, லேண்ட் அண்ட் பில்டிங் விற்கிறான், அவனுக்கு அது ட்ரேடிங் அசெட். அவன்கிட்ட நீ வாங்கி வித்தனா அது உனக்கு ஃபிக்ஸட் அசெட். நீ வாங்கி யூஸ் பண்ண பிஸ்னஸ்க்கு அது ஃபிக்ஸட் அசெட். ஸோ நேச்சர் ஆஃப் அசெட் will not determine whether it is a fixed asset or current asset. Then what the thumb rule for fixed asset? Fixed asset na enna? It should not be a trading asset. மொதல் பாயிண்ட். ரெண்டாவது லைஃப் டைம் டு பி கிரேட்டர் than 1 year. ஒரு வருஷத்துக்கு மேலே வரணும், அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் அசெட். ஒரு வருஷத்துக்குள்ளேயே போகிறது இட் இஸ் நாட் ஏ ஃபிக்ஸட் அசெட், இட் இஸ் கரண்ட் அசெட்ஸ். மூணாவது the asset to be put to use in the business. It should generate income. It should help to generate income. That is called fixed assets. நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், ரேக் எல்லாம் வாங்கி அடிச்சிருக்கேன், ஃபிக்ஸட் அசெட். ரேக்ல சரக்கு வாங்கி வச்சிருக்கேன், அது கரண்ட் அசெட், ஸ்டாக்கு. வியாபாரம் சரியா போகல, வாசல்ல ஒரு யானையை வாங்கி கட்டி வச்சிருக்கேன், அந்த யானை ஃபிக்ஸட் அசெட். இந்த காலத்துல டம்மி யானைன்னு வச்சுக்கோ, கல்யாணத்துலாம் வருது இல்லையா, ஒரு விளம்பரத்துக்கு என்ன ஒரு விளம்பரம், டம்மி. இப்போ அந்த யானை வந்து ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னா கிடையாது. ஏன் சார், அதனால ஏதாவது எனக்கு பிரயோஜனம் உண்டா? வெதர் இட் ஹெல்ப்ஸ் டு ஜென்ரேட் எனி இன்கம், அது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அசெட். ரைட்டா? ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ தான் அது ஃபிக்ஸட் அசெட், இல்லைனா ஃபிக்ஸட் அசெட் கிடையாது. என்னென்ன கண்டிஷன் ஃபிக்ஸட் அசெட்னா? இட் ஷுட் நாட் பி அ ட்ரேடிங் அசெட், லைஃப் டைம் டு பி கிரேட்டர் than 1 year, தட் அசெட் டு பி புட் டு யூஸ் இன் த பிஸ்னஸ். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினா அது ஃபிக்ஸட் அசெட். சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இட் இஸ் நாட் ஏ ஃபிக்ஸட் அசெட், சம் அதர் அசெட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? Money makes money without our effort is called investment. Investment அப்படின்னா என்ன? நான் போட்ட பணம் என்னுடைய உழைப்போ மூளையோ இல்லாம பணத்தை சம்பாதிச்சா தட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா காசு இருக்கு, நான் கொண்டு போய் நேரம் இந்தியன் பேங்க் போறேன். இந்தியன் பேங்க்ல போய் 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபிக்ஸட் அசெட் ரசீது வாங்கணும், போகணும் வீட்டுக்கு. அதை விட்டுட்டு நான் வாசல்லே உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மள்ட்ட டேலி படித்த பாலா வர்றார். அங்கேருந்து பாலா வந்து என்ன பண்ணுறாரு? லோன் அப்ளை பண்ணுறாரு. உடனே நான் பின்னாடியே போய் மேனேஜரை சொல்கிறேன், சார் நீங்கள் பாலாக்கா லோன் கொடுக்குறீங்க, திடீர்னு அவர் கட்டாமல் போய்ட்டா என்ன சார் பண்ணுறது? அவர் என்கிட்ட நல்லா தெரியும் சார், அவன்கிட்ட டேலி படித்தார் சார். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். மேனேஜர் என்ன சொல்வார்? கெட் அவுட், இட் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் காஃபி, வெளில போயா. நீ பணம் போட்ட உனக்கு நான் வந்து வட்டி கொடுக்க போகிறேன், அதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. உன் பணத்தை நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுலாம் உன் வேலை கிடையாது. இட் இஸ் நாட் யுவர் காஃபி, இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ், வெளில போ அப்படின்னு. ரைட்டா? நான் போட்ட பணத்தை சம்பாதிச்சா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் மை எஃபர்ட். அடுத்தது பிரான்ச் அண்ட் டிவிஷன்.
Saravana store is having head office at T Nagar and it has branch office at each and every pin code in Chennai. ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் போகுது அல்லது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் போகுது, அதை அக்கௌண்ட் பண்ணும் பிரான்ச். டிவிஷன் டிவிஷன் அப்படின்னா கம்பெனிக்குள்ளேயே மார்க்கெட்டிங் டிவிஷன், ப்ரொடக்ஷன் டிவிஷன், இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது, டிவிஷன். Miscellaneous expenses asset. How an expenses become an asset? Miscellaneous expense asset. நம்மால் miscellaneous expenseலாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஏதோ பிரைபு கொடுக்கறதா miscellaneous expense போல நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. Bribing is not a miscellaneous expense. கணக்கில் காட்ட முடியாத செலவெல்லாம் miscellaneous expense கொண்டு வரப்படாது. It is not miscellaneous expense. A very good example I am telling. Deferred revenue expenditure is an example for miscellaneous expense. What is called deferred revenue expenditure? Again you need an explanation. You know what is called expenditure. Expenditure na enna? Amount paid to enjoy a benefit is called expenditure. Revenue expenditure means, in general, expenditure are classified into two broad categories. One is called revenue expenditure, another one is called capital expenditure. If any amount is spent to purchase a capital asset, it is called capital expenditure. It will come in the balance sheet. If any amount is spent to earn for the purpose of revenue, it is called revenue expenditure. Example for revenue expenditure is, lot of examples are there. One of the example, advertisement expenditure. What is called deferred revenue expenditure? Deferred அப்படினா postpone அப்படினா deferred revenue expenditure. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்க advertisement, not prepaid. Prepaidங்கிறது that is different. Prepaid insurance, that is different. அஷிம் பண்ணிக்கோ, இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்பான்சர் வந்து தோனி. அவரை வந்து 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு 6 கோடி ரூபாய்க்கு. அவருடைய பேரு, அவருடைய லோகோ, அவருடைய ஸ்டைல்ஸ், அவருடைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஹி ஹாவ் டு ஆக்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அவருக்கு 6 கோடி அக்ரிமெண்ட் போட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவர் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இன்வாய்ஸை முதல்ல அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, deferred revenue expenditure comes under miscellaneous expense asset balance sheet. Deferred revenue expenditure account debit, தோனி அக்கௌண்ட் கிரெடிட். இது ஃபர்ஸ்ட் ஜெய். அப்புறம் தோனிக்கு பேமெண்ட் பண்ணும்போது தோனி அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட், அக்கௌண்ட் ஓவர். இப்போ மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அசெட்டில் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 6 கோடி காட்டும். அந்த வருஷம் எவ்வளோ, அந்த 6 கோடிக்கு 2 கோடி ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி சொல்லிவிட்டு 2 கோடியை ரைட் ஆஃப் பண்ணு, நெக்ஸ்ட் இயர் 2 கோடி ரைட் ஆஃப் பண்ணு, அடுத்த வருஷம் 2 கோடி ரைட் ஆஃப். தட் இஸ் கால்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். It will come under miscellaneous expense asset. It is a very good example. Please note down this example. Suspense accounts. What is called suspense accounts? தெரியாம வச்சுக்கணும். Why suspense accounts comes in the asset side of the tally balance sheet? Why it should not comes in liability side? In general, which side it should come? I am having lot of doubt. Actually, in general, suspense accounts should be come in the liability side only, not in the asset side. நான் யாருக்காவது பணம் கொடுக்குறேன் அப்படின்னா, சார் நான் யார்கிட்ட பணம் கொடுத்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? ஆனால் இந்த காலத்தில் சொல்லலாம். சைபர் கிரைமில் ஜஸ்ட்டு ஃபோனை எடுத்து ஏதாவது ஒன்று கேட்குறான், நம்ம ஓகேன்னு ஏதாவது ஒன்று கொடுத்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு லிங்க் ஆகுது, இருக்கிற பணம்லாம் போயிடுது இல்லையா? யாருக்கு பணம் கொடுத்தேன்னு தெரியலேன்னு சொல்ல முடியாது, யார்கிட்டேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, 2 பேர் இருக்காங்க, அசோக்கு பாலா, 2 பேரும் கும்பகோணத்தில் இருக்காங்க. 2 பேருக்குமே நான் பொருள் விற்றுருக்கேன்.
2 பேருமே லேப்டாப் காசு தரணும் 40,000. இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் நான் பணம் கேட்டப்போ யாரோ ஒருத்தர் போட்டிருக்கான். ஆனால் போட்டவன் யார் போட்டான்னு சொல்லலை என்கிட்ட. நான் யார் கணக்கில் வர வைப்பேன்? அப்போ நான் என்ன பண்ணுவேன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய பிஆர்எஸ் டேலி ஆகணும். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்டென்டல் டெபிட் பேலன்ஸ் தானே காட்டும். இப்போ பாலா நான் தான் சார் போட்டேன் அப்படிங்கிறாரு, ப்ரூஃப் அனுப்புகிறாரு. அப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டை கிரெடிட் பண்ணணும். பாலா அக்கௌண்ட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலா கொடுத்துருக்கேன்றாரு. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் இருக்குது. பாலா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் காட்டும் இல்லையா. பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிவிட்டு பாலா அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அந்த ஜேவி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி மெயின்டைன். ஸோ இன் ஜென்ரல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸு கிரெடிட் சைடு தான் இருக்கணும், டெபிட் சைடு இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு இருக்கா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் கார்டு டெபிட் ஆக்கி பாலா அக்கௌண்ட்டு டெபிட்டாக கிரெடிட் ஆக்கினா 2 பேருடைய அக்கௌண்ட்டு டேலி ஆகும் இல்லையா. பணம் யார் போட்டான்னு தெரியலன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு. பாலா தான் போட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பாலா அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறேன். That's all. Current assets. What is called current assets? Within 1 year குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ்லாம் current assets. That's all. Now secondary groups. செகண்டரி குரூப்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம்? கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல். உங்களுக்கு தெரியும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பெரிய நிறைய ஒரு லிஸ்டே இருக்குது. கேபிட்டல் ரிசர்வ், ரிடம்ஷன் ரிசர்வ், எனி கைண்ட் ஆஃப் ரிசர்வ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்லி பிகாஸ் இட்ஸ் a proprietorship capital. Loan. You can classify the loan into 2 broad categories. One is called OD, another one is called loan. Again, loan can be bifurcated into 2 broad categories. One is called secured loan, another one is called unsecured loan. What is called secured loan and what is called unsecured loan? Suppose if I am having one property and I pledged into the bank, I kept the document with the bank and I am receiving some amount of loan, 10 lakhs, 20 lakhs. Can I sell the property? Can I sell the property? It is not possible. Because the title is not with me. The deed is with the banker only. Unless I settle to the bank loan, I cannot sell the product. That is called, I cannot sell the property. That is called secured loan. Without any security, if bank provide any loan to me, Srinivasan is a good. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன். இந்த காலத்தில் அப்படி இருப்பாங்களா யாராவது? அன்செக்யூர்ட் லோன் கொடுக்குறதே போயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, எனக்கு வயசு நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 10வது படிக்கும்போது என்ன வயசு, 15 வயசு இருக்கும். இன்னைக்கு வயசு எனக்கு 53. அப்போ 15×8 = 23. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். மேக்ஸில் நான் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அரையாண்டில். மேக்ஸில் நான் அரையாண்டில் ஃபெயில். வாத்தியார் என்ன பண்ணினாரு, கிளாஸ் வாத்தியார் இந்த மாதிரி ஃபெயிலான ஸ்டூடெண்ட் அரையாண்டில் கணக்கில் 100க்கு 0. அவர் பேர் மணி, இன்னமும் ஞாபகம் இருக்கு. என்ன மாதிரி 4 பசங்களை அடிச்சுன்னு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட விட்டுட்டாரு. இந்த 4 பசங்களுக்கும் டிசி கொடுத்து அனுப்பிடலாம் சார், இந்த பசங்களால் நமக்கு ரிசல்ட்டை பாதிக்கும், 10% ரிசல்ட் வராது, 4 பேரையும் டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பிரின்சிபல் சொல்கிறாரு, இந்த 4 பேரும் பாஸ் பண்ணலன்னா உனக்கு இங்கே வேலையே கிடையாது, என்ன பண்ணியோ தெரியாது, பாஸ் பண்ண வைக்கணும். அவன் பேரண்டெல்லாம் கூட்டுன்னு வாங்க, உட்காந்து அவங்க அப்பா அம்மாட்ட பொசிஷன் என்னங்கிற சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லிவிட்டு அடித்து அவனை பாஸ் பண்ணாங்க. இதுதான் உங்கள் டியூட்டி. அடுத்த நாள் பேரண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க, எங்கள் அப்பா அடிச்சுட்டு வந்தாங்க. சார் உங்கள் பையன் கணக்கில் 100க்கு 0 தான் வாங்கியிருக்கோம். உங்கள் பையன் கணக்கில் 100க்கு 0 மார்க் வாங்கியிருக்கான் சார், நான் எப்படி வச்சு பச்சுக்கிறது, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா உடனே, அவனுக்கு கண்ணு மாத்திரம் வைங்க சார் போதும், உயிரையும் கண்ணையும் மாத்திரம் வைங்க பார்க்கறதுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். அவனை அடித்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எனக்கு தேவை அவன் பாஸ் பண்ணட்டும் சார். அவன் பாஸ் பண்ணால் எதிர்காலத்தில் உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் வேலைக்காவது
வந்துட மாட்டானான்னு எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது சார். தயவு செஞ்சு அவனை படித்து பார்க்கணும். வாத்தியாட்டே போய் ஃபெயில் ஆனவனை சார் கொஞ்சம் மார்க் போட்டு பார்த்து பாஸ் பண்ணி விட்ருக்கேன், எதிர்காலத்தில் உங்களை மாதிரி ஒரு வாத்தியாராவது வரமாட்டானா அப்படின்னாரு. அப்பயே தீர்க்க தரிசனமாக எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீ வாத்தியாரா வருவாடான்ட்டு. சரி சார் நான் அடித்து நிமித்துருவோம், பரவாயில்லையா அவங்க பையனை, தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. அதுலேருந்து போட்டு என்னை அடியோ அடின்னு அடிக்கிறார். சாத்து டெய்லி இருக்கிற கோவத்தையெல்லாம், ஒய்ஃபு திட்டுற கோவத்தையெல்லாம் கொண்டு வந்து என் மேலே காட்டுவார். அந்த மாதிரி சரியான அடி. எங்கள் அப்பா புளியஞ்சி இப்போ கொண்டு போய் கொடுத்தாரு. சரியான அடி. அடிச்சு அடிச்சு பாஸ் பண்ணாரு. 10th கணக்கில் 100க்கு 88 மார்க். அந்த காலத்தில் 88லாம் பெரிய மார்க். இப்போல்லாம் 100க்கு 100 40,000 பேர் எடுக்கிறாங்க மெட்ராஸில், தமிழ்நாட்டில். அப்போல்லாம் 100க்கு 100 2 பேர் 3 பேர் எடுத்தாலே பெரிய விஷயம். 450 மார்க் எடுத்தால் பெரிய விஷயம், 500க்கு மேலே. அந்த மாதிரி ஒரு விஷயம். 10th பாஸ் பண்ணிட்டேன். +1 +2 வேறு ஸ்கூலில் சேர போகிறேன். இங்கே சீட்டு கிடையாதுன்ட்டாங்க, வேறு ஸ்கூல் சேர. டிசி மார்க் வாங்கிட்டேன், மார்க் லிஸ்ட் வாங்கிட்டேன். வெளியில் வரேன், அந்த வாத்தியார் சொல்கிற கூப்பிட்டு, டே சீனிவாசன் இங்கே வாடா, பாஸ் பண்ணிட்டா போல இருக்கே. ஆமாம் சார் பாஸ் பண்ணிட்டேன் சார். சந்தோஷமாக சொன்னேன். வெரி குட் வெரி குட், நல்லா இரு. போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்? நேட்டிவ் ஸ்கூலில் சார் ஜாயின் பண்ண போகிறேன். ரைட் ஓகே, போடாப்பா போ, உழைச்சிக்கோ, அங்கே போய் நல்லா படி. என்ன குரூப்பு? மேக்ஸ் குரூப்பு. உனக்கு மேக்ஸே வராது, உனக்கு எவன்டா மேக்ஸ் குரூப் தரான்? நாங்கள் தர மாட்டோம், வேணும்னா போ, அங்கேயே போய் எடுத்து படிச்சுக்கோ. அது போட்டார். நான் போயிட்டு இருக்கேன். திடீர்னு கூப்பிட்டு, டே இங்கே வாயேன். சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணுற? நேராக ஆற்றுக்கு போ. என் ஆற்றுக்காரி இருப்பாள். அவள் என்ன பண்ணுவாள்? இபி கார்டு கொடுப்பாள், காசும் கொடுப்பாள். வாங்கிட்டு போய் அந்த கரண்ட்டு பில்லை கட்டி கொடுத்துருப்பாங்க. சரி சார், பவ்யமாக வீட்டுக்கு போனேன். அவன் ஒய்ஃபு கார்டும் 4 ரூபா 2 நிமிஷம் காசு கொடுத்தாங்க. வாங்கினேன், படியை விட்டு இறங்கினேன். என் கையில் பார்த்தேன், இந்த பக்கம் இபி கார்டு இருக்குது, அந்த பக்கம் டிசி மார்க் லிஸ்ட்டு. இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு போக போகிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தேன். அந்த இடத்துல இபி கார்டை கிழிச்சு போட்டேன். காசு எடுத்துன்னு நேராக மைதிலி காதலி படம் பார்க்க போனேன். ரிலீஸ் உடனே நல்லா படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதோட அந்த வாத்தியாரை மறந்துட்டேன். அதில் மறந்துட்டேன். அன்செக்யூர்ட் லோன். இப்போ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நீ 1 லட்சம் 2 லட்சம் இல்லை ஒரு 10 கோடி 2 கோடி என்ன மாதிரி ஆட்டோ கொடுத்தா என்ன ஆகும்? பண்டை தூக்கின்னு ஓடிட்டு 10 வருஷம். ஆனால் என் மனசில் அப்படியே இன்னமும் அந்த நினைவுகள் 38 வருஷம் ஆனாலும் நான் பண்ணினது தப்பு அப்படின்னு இன்றைக்கும் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சியை போக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு முறை நான் நல்லா சம்பாதிக்கிறேன், 500 ரூபா காசு எடுத்துகிட்டு போகிறேன். 4 ரூபா 65 பைசாக்கு 500 ரூபாயை கொடுத்துடலான்னு அந்த வாத்தியாரை பார்க்க போகிறேன். அந்த வாத்தியாரை போய் பார்த்து டவுன் ஸ்கூல் மணி சார், இந்த மாதிரி சார் நான் உங்களை ஏமாற்றிட்டேன் சார். அப்போது என்ன ஞாபகம் இருக்கா? என் பேர் சீனிவாசன், கரண்ட் பில் கூப்பிட்டேன். நல்லா ஞாபகம் இருக்குது. உன்னை எப்படி நான் மறப்பேன்? ஏண்டா அந்த கரண்ட் பில் காசு எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ணிட்டேடா. என் ஆத்துக்காரிக்கு எனக்கு பெரிய சண்டையாக போய் கரண்ட் பில்லு கட்டாமல் அவன் பிடிங்கிட்டு போயிட்டான் பீஸை. என் ஒய்ஃபு நானும் பேசவே இல்லை 4 நாள், ஒரே சண்டை 1 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சார் வச்சுக்கிது சார் 500 ரூபா. போடா நான் அப்பயே மறந்துட்டேன் எல்லாத்தையும், போட வச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு வேணும்னு கேட்டால் நானே கொடுத்துருப்பேன்டா. அப்போ சொல்கிறாரு, ஏன் முதலே கொடுக்க வேண்டியது? கொடுக்க மாட்டார். கொடுத்தா வாங்கிக்கல, நீ நல்லா இருடான்னாரு. வாத்தியாரோட எண்ணம் அதுதான், நல்லா இருன்னு பண்ணோம். எதுனா அன்செக்யூர்டு லோன் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் இவன் கொடுத்துருவான், இவன் செஞ்சிருவான் அப்படின்னு கொடுக்குறான். அது வந்தால் தான் போச்சு, வரலன்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தா போய போடுவாங்க. அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நானாக டெவலப் பண்ணுற கதை, உண்மையான கதை நினைக்காது. இப்போ எதுக்குன்னா காமெடி அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். காமெடினா என்ன? எப்போ காமெடி வரும்? நீங்களும் காமெடி பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் வராது சில பேருக்கு. காமெடி எப்போ வரும் தெரியுமா? ஒன்று முட்டாள்தனமாக பேசணும், இல்லை முட்டாள்தனமாக செய்யணும். இந்த 2 ஆக்டிவிட்டி பண்ணால் தான் காமெடி வரும். நீங்கள் வந்து உங்களை ஒரு காமெடியனாக மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த 2 ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு காமெடி கண்டிப்பாக வரும். முட்டாள்தனமாக பேசணும், இல்லை முட்டாள்தனமாக செய்யணும். அதை பற்றி நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கவலையே படக்கூடாது. எந்த ஒரு சினிமா எடுத்துக்கோ, அதை நீ ரொம்ப சின்சியராக திங்க் பண்ணிப்பாரு, உனக்கு காமெடி வராது. அதை காமெடியாக நினச்சி பாரு, உனக்கு காமெடி வரும். ஓகேவா? இப்போ செக்யூர்டு லோன் அன்செக்யூர்டு லோன் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன். அடுத்தது ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்ன? செக்யூர்டு லோன்னா ஒரு அசட்டை பிளட்ஜ் பண்ணி வர்ற காசு செக்யூர்டு லோனு. ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது
இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 10 கோடிக்கு ஸ்டாக் இருக்குது, எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டு சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணணும், அது வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குது, ஆனால் பேங்க்கில் எனக்கு 5 lakhs தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேங்க் மேனேஜர்கிட்ட போகிறேன். பேங்க் மேனேஜர்கிட்ட ஐயா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 10 கோடிக்கு சரக்கு இருக்குது, இந்த வருஷம் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் 2 கோடி ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எனக்கு ஓடி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறேன். பேங்க் மேனேஜர் அங்கேருந்து வந்து பார்ப்பாரு, என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது ஸ்டேட்மெண்ட் கேட்பாரு, அதில் இருக்கிறத வந்து வேல்யூ பண்ணுவார். வேல்யூ பண்ணி ஓகேப்பா நீ 2 கோடி கேட்குற, ஆனால் அவ்வளோ தர முடியாது, எனக்கு ஒரு 1.5 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் மேலே ஓடி அக்கௌண்ட் லிமிட் அப்படின்னு போட்டு 1.5 கோடி போட்டு எனக்கு ஓடி சாங்ஷன் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட 2 இருக்குன்னு வச்சுக்கோ, ஒன்று ஓடி அக்கௌண்ட்டு, இன்னொரு பேங்க்கில் லோன் அக்கௌண்ட்டு. இந்த ஓடிக்கு லோனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஓடி அக்கௌண்ட்டில் லிமிட் மாத்திரம் தான் ஃபிக்ஸட் பண்ணியிருப்பான், 1.5 கோடி 2 கோடின்ட்டு. வேற லோன் அக்கௌண்ட்டில் இமிடியேட்டாக லோன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிவிடுவோம். ஓடி அக்கௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேனோ அவ்வளோக்கு மாத்திரம் இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும். ஈவன் எனக்கு 1.5 கோடி லிமிட் இருந்தால் கூட நான் 20 லட்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 20 லட்சத்துக்கு மாத்திரம் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஓடினா என்னன்னு சொல்லிடுறேன். ஓடிங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா கூட நம்ம செக்கு கொடுத்தோன்னா நம்ம லிமிட் இருக்கிற வரைக்கும் அவன் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். தட் இஸ் கால்டு ஓடி அக்கௌண்ட். உனக்கு எப்போ பணம் வருதோ அப்போ நீ அதை கொடுத்துடணும், அவ்வளோதான் ஓடி அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓடி அக்கௌண்ட்டுக்கு நீ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பட்டு லோன் அக்கௌண்ட்டுக்கு என்டையர் அமௌண்ட்டுக்கு யூ ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா என்டையர் அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுச்சு. என்டையர் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் என்ன காட்டுதோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் யூ ஹவ் டு பே இன்ட்ரெஸ்ட். இப்போ ஓடி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உன்னை ஸ்டாக்கை காமிச்சு வாங்கியிருக்கேங்கிறதுனால ஸ்டாக்கை விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீ ஸ்டாக்கை காமிச்சு தான் வாங்கியிருக்க, ஸ்டாக்கை வச்சு வாங்கலை. பட் செக்யூர்டு லோனில் ஒரு அசட்டை வச்சு வாங்கியிருக்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசட்டை விற்க முடியாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்டு விற்கலாம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓடி அண்ட் கரண்ட். அடுத்தது டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். வாட் இஸ் கால்டு டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்? கடமைகளும் வரிகளுமா? If a tax is levied on goods, it is called a duty. If a tax is levied on person, it is called a tax. பொருள் மேலே போட்டால் டியூட்டி, ஆள் மேலே போட்டால் வரி. எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி. டாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ். உடனே நீங்கள் ஒன்று கேள்வி கேட்பீங்க, சார் ஜிஎஸ்டி இட் இஸ் ஏ குட்ஸ் ஆர் டேக்ஸ் அப்படின்னு. வேட் இஸ் இட் ஏ குட்ஸ் ஆர் டேக்ஸ் அப்படின்னா போத் ஆர் டேக்ஸ் ஒன்லி, இட் இஸ் நாட் குட்ஸ், இட் இஸ் நாட் டியூட்டி, இட் இஸ் டேக்ஸ் ஒன்லி. ஏன் சார் நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் ஆஃப் செல்லிங் ஆக்டிவிட்டி ஒன்லி யுவர் குட்ஸ் ஆர் மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். உங்ககிட்ட இன்னொருத்தண்ட போகுது. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு டேக்ஸ், இட் இஸ் நாட் டியூட்டி. சன்ட்ரி கிரெடிட்டார். ஹூ இஸ் கால்டு சன்ட்ரி கிரெடிட்டார்? The person who provided the benefit immediately to me and receive his payment later is called sundry creditor. The person who provided the benefit immediately to me and receive his payment is called sundry creditor. Who is called sundry debtor? The person who received the benefit immediately from me and received his payment later is paying his payment later is called a sundry debtor. Actually, I am having the confusion between the sundry creditor and the sundry debtor in my earlier days. நான் தமிழில் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், தமிழில் எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சன்ட்ரி கிரெடிட்டார் யார், சன்ட்ரி டெட்டார் யார், எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இது ரெண்டையும் எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கிறது எனக்கு புரியல. அப்போ எனக்கு சினிமா நடிகை நமிதா தான் கை கொடுத்தது. எப்படி சார் நீங்கள் கேட்கலாம், சினிமா நடிகை நமிதா எப்படி சன்ட்ரி கிரெடிட்டாருக்கும் டெட்டாருக்கும் உனக்கு புரிய வச்சுருப்பாங்க. நான் டி நகரில் டேலி படிக்கணும்னு வந்தேன். பிகாம் முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்த புதுசில் எனக்கு டேலி படிக்கணும், ஆனால் எங்களில் காசு கிடையாது. என்ன பண்ணுறது, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்கிறேன், நான் டேலி யார்கிட்டையும் படிக்கவும் இல்லை. டேலி சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு யாரும் டேலி சொல்லித்தரல, செல்ஃப் ஸ்டடி தான் நான் டேலி பண்ணது. பட் என்ன மாதிரி இன்றைக்கி டேலி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆள் தான் இருக்காங்க. அவிச்சி கிருஷ்ணன் அந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு காம்படிட்டராக இருக்க முடியும். மற்றபடிலாம் உண்மையிலே சொல்கிறேன். டாப் நம்ம மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 100 ஃபேக்கல்ட்டியில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா டேலியிலே சொல்லிட்டாங்க. எக்ஸலண்ட்டு டைம். எனக்கு வந்து யார் சன்ட்ரி கிரெடிட்டார் யார் சன்ட்ரி டெட்டார்னு எனக்கு தெரியல. நான் ஒரு கம்பெனியில் நைட்டு வாட்ச்மேனாக வேலைக்கு ஜாயின் பண்ணேன். சம்பளம் வந்து மாதம் 3000. அந்த கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அங்கே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கரெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் ஓட்ட கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி டேலி பைரட்டட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஹெல்ப் கமெண்ட் ஒன்று இருக்குது, அந்த ஹெல்ப் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து அக்கௌண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் கம்பெனிக்கு எல்டா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸ் கம்பெனி. அங்கே சினிமா நடிகர்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. மதன்கிற ஒரு இன்சார்ஜ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, மதன் வந்து நைட்டு வந்து சீனிவாசன்ட்ட கொடுத்து பார்த்துட்டேன். சீனிவாசன் இந்த மாதிரி ஒரு சினி ஆக்டர் வருவாங்க, இந்த சாதியை பிடிங்க, மதா கேட்டா பிடிங்க. என்ன பேருன்னு கேட்டால் நமிதா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நமிதாவை யாருன்னே தெரியாது. ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு நமிதாவை யாருன்னு தெரியாது. நமக்கு அப்போ சினிமா நம்மளுக்கு பழக்கம் இல்லை. சாயந்தரம் ஒரு 7 மணி இருக்கும், நமிதா வந்தாங்க. வந்து மதன் சார் சாதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்துருக்காருங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என்ன யாருன்னு கேட்குறீங்க, என்ன தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு. தெரியாதுப்பா, தெரியாதுன்னு சொல்லணும். உங்கள் பேரை சொல்லுங்கள், நான் சாதி தரேங்க. நான் தான் நமிதா அப்படின்னாங்க. அப்படின்னா இருந்தாங்க சார், நமிதாவை யாருன்னு கேட்டாங்க. ப்ராமிஸா, எனக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எழுத்தாபிசாவி என்கிட்ட இருந்தது, என்கிட்ட நமிதான்னு வந்து கேட்பாங்க, கொடுங்கன்னாங்க. அதனால பேரை கேட்டேன். எனக்கு நமிதாவை நான் பார்த்தது கிடையாது. நான் எங்கே பார்த்துருக்கேன் நமிதாவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாதி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கர் கிடச்சிது. ரொம்ப நாளாக எனக்கு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? சன்ட்ரி கிரெடிட்டார் யார், சன்ட்ரி டெட்டார் யார், அந்த கன்ஃபியூஷன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆடுன்னு ஒரு பேப்பர் வந்தது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. வீட்டில் பேரண்ட்டை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வேணால் தெரியும். அந்த காலத்தில் ஃப்ரீ ஆடுன்னு போட்டு வாரத்துக்கு 2 வாட்டி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் வரும். அந்த பேப்பர் இருக்கான்னு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரீ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர். யாருக்காவது தெரியுமா? ஃப்ரீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குமே, ஃப்ரீ ஆடு நியூஸ் பேப்பர். இன்னைக்கு வந்து எப்படின்னா இந்த OLX பேப்பர் வருது இல்லை, அதுதான் ஃப்ரீ ஆடு. ஃப்ரீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நியூஸ் பேப்பரே காணும். மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர். இப்போ அந்த நியூஸ் பேப்பரே காணும். ஃப்ரீ ஆடு. அந்த ஃப்ரீ ஆடோட நியூஸ் பேப்பர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டை அதில் ஃப்ரீயாக போடலாம், பேப்பரை காசு கொடுத்து வாங்கிக்கணும் 10 ரூபா. தட் இஸ் கால்டு ஃப்ரீ ஆட். அந்த ஃப்ரீ ஆடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, அந்த வாரத்தோட ப்ரைஸு மெட்டீரியல் ப்ரைஸ் வரும். அதில் மெட்டீரியலில் இப்போ மொபைல் ஃபோன் இன்ட்ரடக்ஷன் ஆன புதுசில் என்னென்ன மொபைல் ஃபோன் என்னென்ன ரேட் வரும், 2 வீலருடைய ரேட்டு வரும், காரோட ரேட்டு வரும், வெஜிடபிள் ப்ரைஸ் வரும். இப்போ OLX பார்க்குறீங்களா மொபைலில், இதோடைய பிரிண்ட் வெர்ஷன் தான் ஃப்ரீ ஆட், வேறு ஒன்றும் இல்லை. கண்டதையும் விற்பான் ஒருத்தன். செருப்பு விற்பான், விளக்கு மாறு விற்பான், எல்லாம் விற்பான். அதை போடுவான், அதையும் அவன் அதில் போடுவான். அந்த மாதிரி ஃப்ரீ ஆட் வரும். அந்த ஃப்ரீ ஆடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொபைல் ப்ரைஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ப்ரைஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார் ப்ரைஸ், டேட்டா பேஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ எனக்கு கன்ஃபியூஷன், சன்ட்ரி கிரெடிட்டார் யார், டேட்டார் யார். அப்போ தான் யோசனை பண்ணினேன், பர்ச்சேஸ் பண்ணுறதுல யார் பெஸ்ட்டு, லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ். சேல்ஸ் பண்ணுறதுல யார் பெஸ்ட்டு, லேடிஸா ஜென்ஸா? யார் தலையில் மிளகா அரைச்சி வைக்கலாம், ஜென்ஸு தலையில் மிளகா அரைச்சி வைக்கலாம். அப்போ நான் இப்படியே கற்பனை பண்ணிட்டேன். லேடிஸு ஃபீமேல் ஆக்டர் நமிதா, குஷ்பு, இந்த மாதிரி ரேவதி. அப்போ யாரெல்லாம் ஃபேமஸான ஆக்டர்ஸோ அவங்கள்ட்டேருந்து அவங்களெல்லாம் சன்ட்ரி கிரெடிட்டார்னு வச்சுட்டேன். இவங்கள்ட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணி யார்கிட்ட சேல்ஸ் பண்ணுறேன், ரஜினி, அஜித், விஜய், அந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணி கேஷ் கலெக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி கலெக்ட் பண்ண கேஷை வச்சு இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன். டெய்லி எனக்கு இதுதான் வேலை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொபைல் கம்பெனி கிரியேட் பண்ணி பண்ணுவேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க 2 வீலர் கம்பெனி கிரியேட் பண்ணி பண்ணுவேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனி, ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இப்படி கம்பெனி கிரியேட் பண்ணி இன்வெர்ட்ரி கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெலிட் பண்ணுவேன். காலம்பரம் வரும்போது நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருவேன். இப்படி தான் நான் டேலி கற்றுக்கிறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார் யார், சன்ட்ரி டேட்டார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். The person who provide benefit immediately to me and receive his payment later. The person who provides the benefit immediately to me and receive his payment later is called sundry creditor, and the person who received the benefit immediately from me and making the payment later is called clear?
கரண்ட் அசெட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் ஹேண்டு. There are two categories, trading goods, inventory. Stock means trading goods. Which one is the bigger term? Trading goods or inventory? Inventory is the bigger term. Yes, true. Inventory valuation. Inventory to be valued either at a cost or NRV, whichever is less. Inventory include raw material, work in progress, finished goods and tools and tackles. So inventory is a bigger term, whereas stock means a smaller term. Inventory whereas stock whereas. Deposits, loans and advances. Deposits, telephone deposit, rental deposit, loan. ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய்க்கு கொடுப்போம், இன்னொரு கம்பெனி கொடுப்போம். அட்வான்ஸ் பெய்டு டு பர்ச்சேஸ் எனி ஃபிக்ஸ்டு அசட்ஸ், அந்த மாதிரி. கேஷ் இன் ஹேண்ட், கையில் இருக்கிறது. பேங்க்கு, தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் பேங்க்கு. எஸ்பி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டு. எஸ்பி அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, there is mild difference. Whatever the amount you deposited in your SB account shall be treated as your income, whereas whatever the amount you deposited in your current account, it shall be treated as your receipt. Your income is entirely different from receipt. These are the 28 groups. In Tally, you are having 28 groups. Now we are going to see how to create company, how to create the group in Tally. அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Now we may go for art of Tally. The art of Tally. First we have to create a company in the name of Diksha Package. Open the Tally. Tally double click பண்ணி open. யாரு? தாசில்தாரா? ஏன்? அவருக்கு தான் கோவிட் தானே, அவசியமே இல்லை. வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிருக்கலாம். அந்த ஸ்லிப்பு கொடுத்தா இ-சேவை மையத்தில் அப்லோடு பண்ணுவாங்களாம். அதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா. இவன் பண்ணாமல் போய் இவரை போய் தாசில்தாரா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணுறாரு. இன்னொரு பார்ட்டியும் அதே மாதிரி என் கூட நிற்குது. சரி, முடிச்சுட்டு முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து we are going to create a company in the name of Diksha Packaging Private Limited. எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணணும், டேலி போங்க, அங்கே க்ரியேட் கம்பெனி போங்க. அங்கே போய்ட்டு நம்ம டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 107 பேட்ச்சு. ஸோ 107 பேட்ச் அங்கே போய்ட்டு இ டிரைவில் 107 பேட்ச்சை நம்ம செலக்ட் பண்ணுவோம். கம்பெனி பேர் பார்த்தீங்க அப்படின்னா திக்ஷா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வர்ணா. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் இன்னொரு முறை போடுங்க, தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் வந்து 28361563. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதுனால நான் வேகமாக போகிறேன். rajasrinivasan1972@gmail.com போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பில் வைஸ் டீட்டெயில் நோ கொடுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை வந்து நோ கொடுங்க. முதல்ல லெட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக க்ரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து மல்டிபிள் குரூப் க்ரியேட் பண்ணணும். கிரியேஷன் ஆஃப் சிங்கிள் குரூப் எப்படி பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப்பு, என்டர் த சப் குரூப் நேம், செலக்ட் அப்ராப்ரியேட் மெயின் ஆர் சப் குரூப். எப்படி பண்ணணும்? இப்போ டெட்டார்ஸ் நார்த் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும், இல்லை டெட்டார்ஸ் சென்னை அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் குரூப், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு குரூப். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க.
சென்னை டெட்டார்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். சென்னை டெட்டார்ஸில் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ் செலக்ட் அப்ராப்ரியேட் மெயின் ஆர் சப் குரூப். இப்போ சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறது ஒரு சப் குரூப். அந்த சப் குரூப் கிரியேட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சிங்கிள் குரூப் கிரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு குரூப், அங்கே போயிட்டு குரூப் நேமை டைப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் நார்த் அப்படின்னா டெட்டார்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். அண்டர் சன்ட்ரி டெட்டாராக எங்கே வரணுங்கிறது சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் குரூப்பு. மல்டிபிள் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து பண்ணணும். கிரியேட் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் குரூப் அண்டர் டெட்டார்ஸ் சென்னை இன் டிக்ஷா பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் இன் மல்டிபிள் மோடு. அதுக்கு முன்னாடி டெட்டார்ஸ் சென்னை கிரியேட் பண்ணணும். சிங்கிள் என்ட்ரி மோடு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மோடு எப்படி பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலிலேருந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அதில் குரூப்பில் போங்க. குரூப்பில் போய்ட்டு சைடில் பாருங்கள். ஒரு கோடு இருந்தால் ஆல்ட்டு, 2 கோடு இருந்தால் கண்ட்ரோல். இங்கே ஒரு கோடு இருக்குது ஆல்ட்டு ஹெச் மல்டி மாஸ்டர். அங்கே போய் மல்டி கிரியேட்டு. இங்கே மல்டி கிரியேட்டு போய்ட்டு ஆல் ஐட்டம் போடுங்க. ஆல் ஐட்டம் போனீங்கன்னா ஸ்ரீனிவாசா கேபிட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுவே வந்து ஆல்ட்டு ஹெச் மல்டி மாஸ்டரில் மல்டி கிரியேட்டில் போய்ட்டு சென்னை டெட்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை த குரூப் நேம் ஒன்லி. ஆட்டோமேட்டிக்காக பாக்கியெல்லாம் பிக்கப் ஆகிடும். இப்போ டெட்டா ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை டெட்டாஸ்னு இங்கே மேலே போட்டது இங்கே வந்துடும். ஆல் ஐட்டம் போட்டால் நீ செலக்ட் பண்ணணும். அண்டரை பர்டிகுலர் குரூப்பு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் ஃபோர்ட், டெட்டாஸ் பார்க் இந்த மாதிரி போடணும். டெட்டாஸ் எக்மோர், டெட்டாஸ் சேட்பட், டெட்டாஸ் நுங்கம்பாக்கம், டெட்டாஸ் கோடம்பாக்கம், டெட்டாஸ் வெஸ்ட் மாம்பலம். காப்பி பண்ண கண்ட்ரோல் சி இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் வி. டெட்டாஸ் சவுண்ட் மவுண்ட்டு, டெட்டாஸ் பழவந்தாங்கல், டெட்டாஸ் மீனம்பாக்கம், டெட்டாஸ் திரிசூலம், டெட்டாஸ் பல்லாவரம், டெட்டாஸ் குரோம்பேட்டை, டெட்டாஸ் சானிட்டோரியம், டெட்டாஸ் தாம்பரம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் வருது பாருங்க. டெட்டாஸ் வடபழனி, டெட்டாஸ் போரூர், டெட்டாஸ் அடையார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்டர் கொடுத்து சேவ் பண்ணணும். அப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு அப்படிங்கிறது ஆல் அண்டர் ஒன் ரூஃப். அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது குரூப்பாக இருக்கட்டும் லெட்ஜராக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறது தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எப்படி பார்க்குறது? நீங்கள் க்ரியேட் பண்ணதை கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு நீ குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தா குரூப்பு. இந்த சென்னை டேட்டாஸுங்கிறது சன்ட்ரி டேட்டாஸ் கீழே வருது. சன்ட்ரி டேட்டாஸுங்கிறது சப் குரூப்பு அண்டர் மெயின் குரூப் கரண்ட் அசெட்ஸு. சென்னை டேட்டாஸ் கீழே சன்ட்ரி டேட்டா. இதெல்லாம் லெட்ஜர். இந்த குரூப்பெல்லாம் சென்னை டேட்டாஸ் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் 144 ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன். அதில் டெட்டார்ஸ் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் இருக்கும். சம் நம்பர் 2 அதையும் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுவோம். உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய டாலி ஸ்ரீனிவாசன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. இது வரைக்கும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய். நன்றி. எப்படி பாருங்க கிளாஸு? பரவாயில்லையா?